வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்கம். இன்றைக்கி நம்ம ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரவா தோசை ஹோட்டல்ஸில் நம்ம நல்லா முருகலாக சாப்பிட்ருப்போம். அதே மாதிரி முருகலான ரவா தோசை எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரவா தோசை பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக எந்த கப்பில் ரவை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/4 கப்பு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ஹோட்டல்ஸில் பொதுவாக ரவா தோசைக்கு மைதா மாவு தான் பயன்படுத்துவாங்க. நான் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு பயன்படுத்தியிருக்கேன். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு உங்களுக்கு கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். மிளகும் சீரகம்லாம் சேர்த்த அப்புறம் ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கூடயே 1 துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாவை எந்த அளவுக்கு உங்களால் பொடியாக கட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலையை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ கடைசியாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த மாவுக்கு தேவையான தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் இப்போ 4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் எல்லாத்தையும் கலந்துட்டு காட்டுறேன். இப்போ இந்த மாவை நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும். அடுத்து இதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுக்கணும். 1/2 மணி நேரம் ரவை நல்லா ஊறும் போசில் தான் தோசை வாக்கும் போசில் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இதை 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினப்புறம் நம்ம பார்க்கலாம். மாவு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. அடுத்து இதில் நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் பொடியாக நறுக்குன முந்திரி பருப்பு, துருவன கேரட் எல்லாம் சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இப்போ எல்லாத்தையும் கலந்துடலாம். இப்போ ரவை நல்லா ஊறினால மாவு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். அதனால் 1 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை இன்னொரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரவா தோசை மாவு எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் தோசை நல்லா வரும். அடுத்து ரவா தோசையை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டியது தோசை நம்ம ஊற்றும் போசில் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் மாவை நல்லா கலந்து விட்டு ஊற்றணும். அப்போ தான் தோசை நல்லா வரும். இல்லாட்டி ரவை கீழையும் தண்ணி மேலேயும் சொல்லிட்டு தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கும், தோசை சரியாக வராது. இப்போ நம்மளுக்கு மாவு ரெடியாக இருக்குது, நாம் ரவா தோசை ஊற்றிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். தவா நல்லா சூடாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ண மாவு ஊற்றிடலாம். ரவா தோசையை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்தை நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். ஒன்று, மாவு நல்லா தண்ணியாக கரைச்சிருக்கணும். இன்னொன்று தோசை தவா நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி நல்லா ஓட்ட ஓட்டையாக கிடைக்கும். இப்போ கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். மற்ற தோசை மாதிரி ரவா தோசை சட்டுன்னு வேகாது. இது வேகிறதுக்கு குறைஞ்சது 2லேருந்து 3 நிமிஷம் எடுத்துக்கும். அப்போ தான் ரவா தோசை நல்லா முருகலாக கிடைக்கும். இப்போ நல்ல முருகலான ரவா தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு முருகலாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா முருகலாக சூப்பரான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன அளவுகளை பயன்படுத்தி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அருமையான ரவா தோசை கிடைக்கும். இந்த ரவா தோசை கூட சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னிலாம் வச்சு சாப்பிடும்போதுல இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் தேங்காய் சட்னியோடையும் இந்த வெங்காய சட்னியோடு தான் இந்த ரவா தோசையை எடுத்துக்க போகிறேன். இந்த வீடியோஸை பற்றின சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடயே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.